உங்க போஸ்ட்லாம் பார்த்து பழசா என்ன நான் இவ்வளவு கிரிஞ்சா போஸ்ட் அப்படிலாம் சொல்லி யாருக்கும் தெரியாம யாரும் பார்த்துக்கூட டெலிட்லாம் பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கேன். எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ அது வேணான்னு தோணும்போது அதை எடுத்துருவோம். போஸ்ட்னா அந்த ரைட்டிங்ஸா இல்ல ரெண்டுமே. இந்த போஸ் எல்லாம் நம்ம ஏன் போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு தூக்கியிருக்கேன். எய்தர் மேக்கப் நல்லா இருந்திருக்காது, இல்ல நான் ஒழுங்கா சிரிச்சிருக்க மாட்டேன், அதெல்லாம் தூக்கியிருக்கேன். ஒரு மூவி ஃப்ளாப்பான மூவி பட் அது உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் அடிக்கடி ரிப்பீட்டடா பாப்பேனா இது அப்படி இல்லை, அப்படிலாம் இல்ல. ரிப்பீட்டடாலாம் ரொம்ப கம்மி. நான் படம் சீதாராமன் வேணா நிறைய டைம் பார்த்திருக்கேன். அது ஹிட் மூவி. ஓகே. சீதாராமன், ஹாய் நானா இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்ப்பேன். அவங்களோட காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். ஸ்கூல் காலேஜ்லாம் நீங்க விட்ட பெரிய புழுகுனா இது? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆ, எனக்கு பொய் பொய் பேச பேச பிடிக்காது. பிடிக்காது. இந்த மாதிரி விஷயம் இருக்கறனால நான் ஏங்க சும்மா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்ப அந்த இடமா அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து அந்த மாதிரி. எங்க அண்ணா நல்லா புழுகுவான், ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கான். அவன்னா நீங்க தான் உருட்டு சென்சர் அப்படிங்கிற மாதிரி. வச்சிருக்கீங்களா, கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்ல உருட்டு அப்படிங்கறனால நமக்கு அந்த பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி, லாஸ்ட் பிராங்க் கால் ஏதாவது பண்ண முடியுமா? நானா? நீங்க அந்த மாதிரி டைப்பா? வேணாம். தெரியும். சரி, அடுத்து நான் செக்மெண்ட் போயிடுறேன். திஸ் ஆர் தட். பிரதீப் ரங்கநாதன், விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி, தனுஷ். தனுஷ். தனுஷ், சிம்பு. தனுஷ். தனுஷ், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. சிவகார்த்திகேயன். நீங்க அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்ல, எனக்கு அவர் தான் பிடிக்கும். அடுத்து வருது சொல்லணும். சிவகார்த்திகேயன், சூர்யா. ஐயோ, சூர்யா சாரும் ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படி நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விஷயத்துல பிடிக்குங்க. ஒரு பாயிண்ட் ஏத்தி நீங்க சொல்லணும், அதான் இந்த செக்மெண்ட். சூர்யா சார். ஓகே. சூர்யா, விக்ரம். ரெண்டு பேருமே பிடிக்கும். அவருக்கு தெரியல, ரெண்டு பேருமே செக்மெண்ட்டுங்க, ஒரு இது பாயிண்ட் ஏத்தி சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க சூர்யா. கோச்சிக்க மாட்டாங்க. சூர்யா சார். சூர்யா. சூர்யா, அஜித். சூர்யா சார். சூர்யா, சிஎம் விஜய். டஃபஸ்ட் கொஸ்டின். விஜய் சார் சிஎம்ஆ ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார் ஆக்டராவும் ரொம்ப பிடிக்கும். நல்லா. ஓகே, அவர் சிஎம்ஆ பிடிக்கும், இவர் ஆக்டரா பிடிக்கும். இப்ப நான் அடுத்து போணுமே, அதுக்கு சொல்லுங்க. சரி, சூர்யா சாரை வச்சுக்கோங்க. ஓகே. சூர்யா, கமல். இது கஷ்டங்க, நிஜமா கஷ்டம். எப்படி சொல்ல முடியும்? எல்லாரையுமே ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பிடிக்கும்ல. ஓகே, சொல்லுங்களேன். கமல் சார். கமல் சார், ரஜினி சார். இப்படி சொல்லவே முடியாது, ப்ளீஸ். என்ன விட்டுருங்கடா அப்படி. அதேதான். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்திமான்? பக்திமான்னா நான் வந்துட்டு இந்த அமாவாசை, பௌர்ணமி அப்படி நான் பார்த்தது கிடையாது. Okay, முன்னாடி நீங்க- பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு எல்லாமே இது அபவுட் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான்.